ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி ஒரு எக் நூடுல்ஸ் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி மற்றும் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது எக் நூடுல்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் இது மாதிரி ஒரு 4 பாக்கெட் நூடுல்ஸு, ஒரு 4 பீன்ஸ், ஒரு கேரட், 4 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம், ஒரு கொடை மிளகாய், 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 100 கிராம் முட்டைகோஸ், மேலும் 4 முட்டை, 100 கிராம் ஆயில். எக் நூடுல்ஸ் செய்வதுக்கு இப்போ நூடுல்ஸ் நம்ம வேக வைக்கணும். ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி அதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் நூடுல்ஸ் ஒட்டாமல் வரும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸ் எடுத்து வேக வைக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 4 முட்டையும் அந்த கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு நல்லா பொடி மாஸ் மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஒரு 4 முட்டையை உடச்சி அதில் சேர்த்துருக்கோம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கும் உப்பு சேர்ப்போம். அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பொடியாக நம்ம இதை பொரித்து எடுத்துக்க போகிறோம். இந்த முட்டையோட கரம் மசாலா, மிளகாய்த்தூள், இது மாதிரி நல்லா பொடியாக வர்ற அளவுக்கு, நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் அதை பொரித்து எடுத்துக்கோங்க. பொடி மாசு மாதிரி தான். இந்த மிளகாத்தூள், கரம் மசாலா வாசனை, முட்டையோடைய வாசனை எல்லாம் போய் நல்லா இது மாதிரி பொரித்து எடுத்தாச்சு. நாம் இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அதில் நூடுல்ஸு சேர்த்துக்கலாம். ஒரு 4 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. நூடுல்ஸ் வெந்த உடனே நம்ம ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இதை நல்லா வடித்து எடுத்து வச்சோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், உதிரியாக. அது மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதே கடாயில் 100 மில்லி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த நூடுல்ஸ் ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக போதும். இப்போ நம்ம இந்த 2 வெங்காயம் நல்லா பொடியாக இது மாதிரி அரிஞ்சு வச்சதையும் அந்த 4 பச்சை மிளகாவையும் அதில் சேர்த்துக்கிறோம். அப்புறம் கேரட்டு, பீன்ஸு, கொடை மிளகாய், முட்டைக்கோஸு இதெல்லாம் நல்லா மெலிசாக அரிஞ்சு நம்ம இதை சேர்த்துக்கிறோம். இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் நூடுல்ஸ் கூட உப்பு போட மறந்துட்டேன். அதனால் காய்கறிக்கும் நூடுல்ஸுக்கும் சேர்த்து நல்லா 1 ஸ்பூனு உப்பு சேர்த்துருக்கேன்.
ஏற்கனவே முட்டையில் தனியாக உப்பு போட்டிருக்கிறதுனால இது போதுமானது. இப்போ இது நம்ம இந்த காய்கறியை ரொம்ப அதிகமாக வேக வைக்கணும்னு கிடையாது. ஒரு 3/4 பதம் வேக வச்சாலே போதும். இதை கலந்து எல்லாத்தையும் சேர்த்தே கலந்து விடலாம். அப்போ தான் நூடுல்ஸ்க்கு நல்லாயிருக்கும். ரொம்ப வேக வச்சா நல்லா இருக்காது. இப்போ காய் இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் சோயா சாஸ் நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோ சேர்த்தாலே போதுமானது. இப்போ இதை நல்லா நம்ம கிளறிக்கலாம். இப்போ நம்ம இது கூட நூடுல்ஸை சேர்க்க போகிறோம். நூடுல்ஸ் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். அதனால் இந்த அளவுக்கு வேக வச்சா போதுமானது. இல்லைன்னா குழஞ்சிட்டு பிசு பிசுன்ட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கும். இந்த அளவுக்கு உதிரியாக வராது. இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரித்து வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் முட்டையை சேர்த்துக்க போகிறேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். 2 கரண்டி இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா கிளறதுக்கு. நடுவில் ஒரு முறை நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா மிளகுத்தூள் போட்டு திருப்பி நம்ம ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ சுவையான சூப்பரான எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சூப்பராகவே இருக்கும். மேலும் இது மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம்.